ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு போட்டி பாட்டு படிக்கிறேன்னு ஆசை. போட்டி பாட்டா? ஆமாங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? நான் பாடுறத நீங்க அதில் அப்படியே வாசிச்சா போதும். வாசிச்சா போதுமா? பாடக்கூடாதா? பாடுங்க, அதான் போட்டி பாட்டுன்னு சொல்றேன்ல. அப்படியா? ஆமா, மோதி பார்க்கணும் தான். மோதி பார்க்கலாம். ஆமா, பாடுங்க. என்னதான் பாடுறீங்கன்னு பார்ப்போம். சரிங்க, பாடிடுறேன். நீங்க பாடுறத வாசிச்சு பாடணும். அப்படியா? இல்ல வாசிச்சா மட்டும் போடுமா? பாட்டு பாட வேணாமா? என்கிட்ட போட்டி போடுறீங்க, பாத்துக்கோங்க. என்னம்மா, நாங்களே இப்பவே பார்த்துருக்கோம். எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க, என்னைய பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியா? பாடுங்க, அப்படி பார்ப்போம். குவர குயில் சேவல பார்த்து படிக்குது பார்த்து. இது அப்படியே பாடணுமா இல்ல வாசிக்கணுமா? வாசிட்டு அதுக்குள்ள பாடுங்க. அப்படியா? பரவாயில்லையே. வாசிச்சமா இல்லையா? அதாங்க பரவாயில்ல. அடுத்த வரி பாட வேண்டியதானே? நீயும் பதில் சொல்லு கேட்டு. மாமா மயங்கிடலாமா? மாமான்னு வாசிக்கணுமா? ஆமாங்க. சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா? ஏ மாமா மயங்கிடலாமா? கோவர கோயில் தேவல பாட்டு படிச்சது பாட்டு நானும் மயங்கிட கேட்டு மானே மனதுக்குள் தீனே மானே மனதுக்குள் தீனே.
படைச்சானே சாமிதான். சிட்டா சிட்டா குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடே. தேவதோப்பு குயிலே குஞ்சு வெடல என்ன பாக்குது ஆஹா. எடுத்து போட்ட எலவம் வச்சு மெதுவா வந்து தாக்குது தேவதோப்பு குயிலே குஞ்சு வெடல என்ன பாக்குது எடுத்து போட்ட எலவம் வச்சு மெதுவா வந்து தாக்குது நீ எங்கேயும் போவதிலே மல்லி நில்லு மாறே மாறே கொல்லிக்குள்ள. புள்ளி வச்சு தள்ளி நில்லு தேனே தேனே எட்டூரு பஞ்சாயத்து நான் நியாயம் கேட்கவா கிட்ட வந்து உங்கையாலே நான் தாலி ஏத்தவா அட உசிரே உமக்காகத்தான் படைச்சானே சாமிதான். சிரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் சிட்டா சிட்டா குருவி உனக்கு தானே அட ஆமா அப்படி போடு சிறு பட்டா பட்டா பூச்சி அழகுதானே ஆமா பாடு திருப்பி போடே. ஐயா பேய் 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 ஐயா பேய் ஏண்டா நம்ம எதுக்கு வந்தோம்? தண்ணி குடிக்க வந்தோம்ல. தண்ணி குடிக்க வந்தான் இது பேயா இருக்குமா பேய் பேய் மூத்தத்தை பேச சொல்றியா? நீ வாயா காட்டு குடிக்க ஏன்னா பேயில கால காருக்கு ஆ இங்க பாவடை தூக்க சொல்லு நெத்திக்கு பாரு. எங்க காட்டு ஏய் நீ யாரு நீங்களா யாருங்க எங்கத்துக்கு இங்க இருக்கீங்க யாரா இது பொம்பளை பிள்ளை பேயா? பொம்பளை பிள்ளையா ஆ பொம்பளை பிள்ளை மாதிரி தெரியல எனக்கு கால் இருக்கா பாருடா. இங்க காலு தானே பாக்குறேன் பாவடை தூக்கு. டேய் ரெண்டு இருக்கான் பாருடா டேய் ரெண்டு கால் இருக்கான் பாருடா ரெண்டு இருக்கான்னு பாக்கணும் ரெண்டா டேய் கால் டேய் குனிஞ்சு பாருடா அடா பீத்த பேல எனக்கு ரெண்டா ரொம்ப பிடிக்கும் அடா நாதாரி பேல நம்மட்ட மூணு எனக்கு பாக்க ஆ அப்படி சொல்ல சூப்பர்ண்ணே நீ வந்திருந்து 3 தானே போட்டுட்டு இருக்க. டைமிங் ஏய் உனக்கெல்லாம் மூணு இருக்குதா ஏன்னா டேய் அவரும் ஆம்பளை தானே ஆமா நம்ம கருப்பை ஊர்ல வந்தோம் ஆண்கள் யாரும் வரக்கூடாதுன்னு எழுதிருக்குது பொம்பளை பிள்ளை நிக்குது ஏய் உள்ள போகணுமா? என்ன அதான் தெரியுதுல ஆண்கள் யாருமே வரக்கூடாதுல இங்க எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க நீங்க யாரு நான் யாரா நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க நான் தே குத்துராசு இது குத்துராசா முத்துராசு முத்துராசா நண்பே வெள்ளச்சாமி சரிங்க உங்க பேரு என் பேர் வெள்ளையம்மா ஐயா பேர் பொருத்த பாத்தியா என்னடா? உன் பேரு வெள்ளச்சாமி அந்த பிள்ளை பேரு வெள்ளையம்மா சரி ஒன்னோட ஒண்ணு யாரு வந்துச்சா வரலையா சரிங்க பேரை கேட்டீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க பேரு பொறுத்தது நீங்க அங்க சொல்றியே. அந்த புள்ள வெள்ளையம்மா, நம்ம வெள்ளச்சாமி, நீ முத்துராசு. நம்ம எதுக்கு வந்தோம்? ஊம்ப வந்தோம் தம்பி எவ்வளவு வாங்குறிய டேய் நம்ம வேட்டைக்கு வந்தோம்டா. நம்ம எதுக்கு வந்தோம்? வேட்டைக்கு வந்தோம். இந்த பிள்ளை வெள்ளையம்மா உன் பேர் வெள்ளச்சாமி எங்களை என் ஜோடி நொல்லம்மா காணா நொல்லையம்மா வீட்டுல படுத்து தூங்குது. சரி நொல்லையம்மா வரல நானும் லட்சம் கிட்டி கிட்டி அடிச்சுக்கிறோம் உனக்கு பதிலாக தான் கருப்பு சண்டை போட்டு வந்திருக்கேன். ஆனாலும் கடிச்சு சொல்லுவேன் நண்பா இப்ப நம்ம முன்ன பொம்பளை பிள்ளைய பார்த்ததே இல்லை. லட்சுமணா லட்சுமணா பக்கத்தாண்ட மானாம்பர் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துறவா ஏன்டா பொம்பளை பிள்ளை பார்த்ததுன்னு சொன்னேன். உண்மையாலுமேடா ஆத்தாடி நான் முன்ன ஏய் இவன் பத்தலி ஏய் அங்க வாடா டேய் அந்த நாய் மருது நான் முன்ன பொம்பளை பிள்ளைய பார்த்ததே கிடையாது. ஏங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா நீ பாரு இவன் பாரு அப்படியே அவனுக்கே விழுப்பு டேய் வந்துருச்சு. டேய் என்னடா அப்படி நாய் மாதிரி என்னடா டேய் அழகுரு நாங்க சொல்றேன்டா நாங்க 2 பேருமே பொம்பளை பிள்ளைய பார்த்ததே இல்லை. டேய் நெஞ்சு வலிக்குதுடா. ஏன்னா அவன் மூத்தவன் நான் இளையவன். நான் மூத்தறான் அவன் கீத்தறான் எம்மாத்தறான் என்ன ஆத்துறான் நம்ம பொம்பளை ஏன்டா அவசரப்படாதடா. நான் டேய் உன்னை பேசுறேன் நான் பேசுறேன் இருப்பா எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு நினைக்கிறேன் அந்த பிள்ளை பேர் என்னவா? என் பேர் வெள்ளையம்மா வெள்ளையம்மாவா வெள்ளையம்மாளா?
ஏன் வெள்ளையம்மா இருந்தா வெள்ளையாவா இருக்கும்? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏமா உனக்கு வெள்ளையாவா இருக்குது? அந்த புள்ள ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆ? ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குன்னா ஒரு செலதன் சொல்லி ஏன் தலை தறிகள் சொல்லி தலை வைக்க சொல்றியா? உங்க பேர் என்னங்க? வெள்ளச்சாமி. அப்ப நான் எங்கே போறது? நீ லொல்லுச்சாமி. ஏன் வருது தெரியுமா? சரி டேய், அந்த புள்ள பேர் வெள்ளையம்மா, என் பேர் வெள்ளச்சாமி, உன் பேர் லொல்லுச்சாமி. அந்த புள்ள எந்த ஊருன்னு கேள்றான். நீ எந்த ஊருமா? அருப்புக்கோட்டை திருப்பவனத்தில் சேர்ந்த வெள்ளையம்மா. அருப்புடுத்தல ஏரியா. ஏய், அருப்புக்கோட்டை திருப்பவனத்தில் சேர்ந்த வெள்ளையம்மா. அட அருப்புடுத்து சாமியா. டேய் அருப்படுத்தா சொரிஞ்சு வேண்டியதானே? சொரிஞ்சோடு. அருப்புக்கோட்டை திருப்பவனத்தை சேர்ந்த வெள்ளையம்மாலாம். வெள்ளையம்மா. உங்க அப்பா பேர் என்ன? கேள்றா. எங்க அப்பா பேரு மலைச்சாமி. யாரு? டேய், தேனூர் மலை. டேய், மலைச்சாமியா? 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 உங்க அப்பா பேர் என்ன? சேதுபதி சொல்றா. சேதுபதி. சேதுபதி. மதியா? சேதுபதி. சரிங்க, அவங்க பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன ஊரு? உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் மலையாத்தாள். இந்த பொழப்புக்கு நம்ம மாமால பாத்துட்டாங்க. அதான் நிக்கிறிய இப்ப. டேய், இங்க வா. தெரியுமாடா? நம்ம இன்னைக்கு தான் ஏன்னா இது பாரு, நம்ம இன்னும் தண்ணி குடிக்க வந்தோம். தண்ணி குடிக்க வந்ததுல முதல்ல இன்னைக்கு தான் பொம்பளை புள்ளைய பாக்குறோம். ஆனா அந்த புள்ள பேரு வெள்ளையம்மா, என் பேரு வெள்ளச்சாமி. டேய், இந்த புள்ளைய ஒரு வீரமான மாடு வளர்ச்சானு கேளு. அந்த புள்ளைய கேளு. ஏன் நீ மாடா வளர்ச்ச? இது மாடு வளர்த்தேன். ஆமா, நொண்டிக்கால மாடு. ஒரு கருப்பு காலை ஒரு நொண்டிக்கால மாடு வளர்த்து. ஒரு கருப்பு காலை உப்புக்கறி போட்டாங்க. சரிங்க, இப்போ இங்க எதுக்குங்க நீங்க வந்திருக்கீங்க? ஏமா வேட்டைக்கு வந்தோம். சரி, வேட்டைக்கு வந்த இடத்துல வேட்டையில வந்தா தண்ணி கிடைக்கல. உன் தண்ணியை கொடு, வாங்கி குடி. தம்பி உப்பு வைக்க பாருங்க. டேய், தண்ணி அங்கேயா இருக்கு, அங்க பாரு நீரோட. அந்த பாரா சுனை நீர் தம்பி. ஏய், சுனை நீர்ரா. ஏய் கருப்பு, கருப்பா இருக்கு தண்ணி. இங்க பாருங்க, இங்க ஆண்களுக்குலாம் இடம் கிடையாது சரிங்களா? இங்க பெண்கள் மட்டும்தான் இருக்கணும். ஏமா அதனால வழி தெரியாம வந்துட்டீங்க, வந்த மாதிரி திரும்பி போயிருங்க. பெண்களை தவிர ஆண்களை வரக்கூடாது சொல்றீங்க, பரவாயில்லை. நீங்க எங்க ஊரு? அருப்புக்கோட்டை திருப்பவனத்தை சேர்ந்த மலைச்சாமியுடைய மகள் வெள்ளையம்மா. நான் மதுரை மாநகர உசிலம்பட்டி கிராமம் சக்கம்பட்டில் வாழக்கூடிய சேதுபதி மகள் வெள்ளைச்சாமி. ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம், கும்மியடி ஆட்டம்னு அனைத்து விளையாட்டு திகழ்ந்து கொண்டவன். ஆனா உங்க மாட்டை பிடிச்சது இவர் பேர் வெள்ளச்சாமி. நீ வந்து ஏன்னா என்னது நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, சொல்லுங்க. நீங்க வளர்த்தீங்களே, நீ லவ் பண்ணிட்டு நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. இப்ப என்ன அப்படின்னா இவன பொம்பளை பிள்ளை பார்த்தது இல்ல போல. இப்ப இந்த புள்ள வளர்ச்ச ஒரு மாடு, வீரம் பொருந்திய மாடு. ஆமா. யாரு மாடு சொல்லி அவுத்து விட்டாங்க? அது வந்து அருப்புக்கோட்டை மலைச்சாமி மாடு, வெள்ளைய மாட்டு காலை. வெள்ளையம்மா வளர்த்த மாடு நீங்க புடிச்சு விட்டீங்க. நான் தான் பிடிச்சேன். அந்த மாட்டையே வெள்ளையம்மா மாட்டையே பிடிச்சீங்களே, வெள்ளையம்மலை பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? ஏண்டா, மாட்டை பிடிச்ச எனக்கு வெள்ளையம்மாவை பிடிக்க தெரியாதா? வெள்ளையம்மா மாட்டை பிடிச்சிங்க, வெள்ளையம்மா மாட்டு மேல ஏறி நீ இல்ல, இந்த வெள்ளையம்மா மேல ஏறிவீங்களா? டேய் தம்பி, அந்த மாடு மேல ஏறலாம் ஒண்ணுதான். வெள்ளையம்மா வேற ஒண்ணுதானா? வெள்ளையம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது? வெள்ளையம்மா, சொல்லுங்க மொல்ல. நாங்க தண்ணி குடிக்க வந்தோம். இந்த தண்ணி இருந்த ஒரு நேரத்துல உங்களை ஏதோ பார்த்துட்டான். சரிங்க, அதுக்கு என்னங்க இப்ப? உங்க பேரு வெள்ளையம்மா, என் பேரு வெள்ளச்சாமி. அவன் பேர் லொல்லுச்சாமியா? என் பேர் லொல்லுச்சாமி. அதான் ஆகி பாரு. சேட்டையா பாரு. பிரியாத நண்பன். என்னமா ஆட்டிட்டு இருக்கானே? என்னடா ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சுடா. காத்தடிக்கிறியா? நீங்க ஆடு ஓட்டி வந்தீங்க, நான் வேட்டைக்கு வந்தேன். ஆனா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல வீரம் பொருந்திய மாடு, அதாவது அருப்புக்கோட்டை திருப்பவனத்தை சேர்ந்த மலைச்சாமியுடைய மாடு வெள்ளையம்மா வளர்த்த காலை. இந்த காளையை யாரு இந்த வெள்ளையம்மாலே நீ லவ் பண்ணி குச்சி வந்துரு. போடா போடா நீ போடா போடா. ஆனா அந்த வீரம் பொருந்திய மாட்டை பிடிச்சவங்களுக்கு வெள்ளையம்மாளை பரிசுன்னு சொன்னாங்க. ஆனா வீரம் பொருந்திய மாடையே நீங்க வளர்த்துருக்கீங்களே, அந்த மாட்டுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்காது. ஆமாங்க, எனக்கு தைரியம் தான் இருக்குல்ல. இருக்கு. ஆனா அப்பவே ஆசைப்பட்டேன், இந்த வீரம் பொருந்திய மாட்டை வளர்த்த பெண்மணியாகப்பட்டவள் வெள்ளையம்மாளை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசுல எனக்கு ஒரு ஆசை. அதனால வாழ்ந்தாலும் உங்க கூட வாழணும்,
நான் செத்தாலும் உங்க கூட தான் சாகணும்னு ஆசைப்பட்டுட்டேன். என்னம்மா வெள்ளையம்மா இப்படி ஏங்க, சொல்றாரு? இவங்க என்னங்க இப்படி சொல்றாங்க? என்னம்மா இன்னைக்கு தான் பார்த்தாங்க, பார்த்த உடனே காதலுங்கறாங்க, கட்டிக்கணுங்கறாங்க, செத்துருவீங்கறாங்க. பார்த்த எப்படிங்க உடனே- பார்த்த உடனே ஒருத்தர் எப்படிங்க காதல் பண்ண முடியும்? இப்போ உங்களை பாக்குறேன், முன்ன பின்ன நம்ம பார்த்துருக்கோமா? முன்ன பின்ன பார்த்துதானே பார்க்காட்டி எப்படிங்க எடுத்தோடனே காதல் பண்ண உங்களை முடியும்? பார்த்ததே இல்லை. ஆனா பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வந்தவனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற வழக்கம் தானே? ஆமா. அது மாதிரி கேட்குற வழக்கம் தானே? எதுனால? அதனால அந்த காளையை அடக்குன உடனே அந்த காளையே வீரமா இருக்கும் பொழுது வெள்ளையம்மா இவ்வளவு வீரமா இருக்க மாட்டா அப்படின்னு மனசுல ஆசை. இங்க பாருங்க, ஏதோ தெரியாதனமா வந்துட்டீங்க, ஏதோ தெரியாம வார்த்தையை பேசிட்டீங்க. அதனால வந்த வழியை பார்த்துட்டு போங்க பேசாம. வந்த வழியை பார்த்துட்டு போகணும்னு சொன்னா இதெல்லாம் எப்படிமா? இங்க பாருங்க, அப்படிலாம் உங்களால காதல் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன் ஏங்க எடுத்தோன்னு உங்களை திருமணம் முடிக்கணும்னு ஆசையா இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? என்னால முடியாதுங்க. ஏன் முடியாது? ஏமா? ஏங்க எப்படிங்க முன்ன பின்ன பாத்துற உடனே ஒரு ஆளை எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? முன்ன பின்ன அவர் எப்படி நல்லவரா கெட்டவரா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? இல்லையம்மா, அதை கேட்டுக்குமா. நான் ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவனா? ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, சக்கம்பட்டியில. ஆமா. ஊர்ல கேட்டா ஆனங்க பண்ண, எனக்கு நல்லவனா இருக்கணும் நீங்க. நான் ரொம்ப நல்லவமா, லட்சுமணனை கேட்டு பாருங்க. ஆமாங்க, தெரியும் தெரியும், நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் ரொம்ப நல்லவன் தான். ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் உங்களை ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாட்டை அடக்குனது, உங்க மாட்டை அடக்குனது நான் சாமி. ஆனா மாட்டை பிடிச்ச காரணத்தினால உங்களையும் கை பிடிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கேன். உங்களோட சம்மதம்? எனக்கு சம்மதம் இல்லைங்க. சம்மதம் இல்லையா? இல்லையா? என்ன அண்ணே, என்னன்னே இப்படி சம்மதம் சொன்னா எப்படினே? மயிலே மயிலே பேரு பத்தியா? பேர் பொருத்தத்தை பத்தியா? பேரு பொருத்தம்லாம் இருக்கு. பொறுத்தா போதுங்களா? பிடிச்சதானங்க கட்ட முடியும். கருப்புசாமி பேரு பொருத்தம் பத்தியா? வெள்ளையம்மா வெள்ளச்சாமி. கருப்பசாமி கருப்பாய் வீட்டுல தூங்கிட்டு இருக்குது. கொல்லங்குடி கருப்பாய் இருக்கு. கொல்லங்குடி கருப்பாய் அது செத்து போச்சு கிளவி இல்லையா? ஆமா. வெள்ளையம்மால கை பிடிக்கணும், அப்புறம் இங்க பாருங்க, ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன்மார்ங்க 7 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இப்ப நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது அவங்க தெரிஞ்சிச்சு. வெள்ளையம்மா, உங்களுடைய அண்ணன் தம்பி 7 பேர், இந்த 7 பேர்களும் நம்மளை சேர்ந்து வாழ விட மாட்டார்கள், விரட்டியே வெட்டி விடுவார்கள் அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் உங்க அண்ணன் தம்பி 7 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல 40 பேர் வந்தாலும் பரவாயில்ல. சரி, உங்களை கல்யாணம் திருமணம் முடிக்கிறது. ஏங்க உங்களெல்லாம் அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. பண்ண முடியாது. அழகி அலங்கார இடையழகி, அழகி அலங்கார இடையழகி, அழகி அலங்கார இடையழகி, சின்ன நடையழகி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, தூர பெற்றழகி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, தன்னாரே ராணனே 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 தன்னாரே ராணனே ராணனே ராணனே, அடியே கட்டாட கட்டழகி கனிவான பெற்றழகி, கட்டான கட்டழகி கனிவான பெற்றழகி, கனிவான பெற்றழகி, கண்ணோ சிவந்தாலே வெள்ளையம்மா வெள்ளையம்மா, கண்ணான பெற்றழகி வெள்ளையம்மா வெள்ளையம்மா
வெள்ளையம்மா ஏறுறது யாரப்புள்ளா இறங்குறது சொல்லாண்டா எரினது எரினது எரப்புலா குட்டி இறங்குனது சொல்ல வந்தா யாரப்புள்ளா இறங்குறது சொல்லாண்டா வந்த பட்டத்தில வெள்ளையம்மா 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 சோடி சேர்ந்து வாழ்வோம் வெள்ளையம்மா நானே 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 தன்னானே நானே நானே தன்னானே தனதானே நானே 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 தனனா கோடாலி கொண்டா போட்டு கோயிலுக்கு போனாலா கோடாலி கொண்ட போட்டு கோவிலுக்கு போற புள்ளே கோடாலி கொண்டையிட்டு நீ கோயிலுக்கு போன புள்ள உன்னை பெருசாலே வெள்ளையம்மா கொஞ்சார பேச்சழகி வெள்ளையம்மா நீ கொடுக்கடு பேசலடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா அடி நீ அண்ணா நடையழகி அலங்கார நடையழகி அண்ணன் கிழகி அண்ணக்கால கிடகிழகி ஏமா எங்கே ஒரு நடம் நடந்து காட்டு அவர் நடன வைக்கிறாரு அவர் நடைய பார்த்தீங்க அண்ணன் கருப்பு ஒரு நடம் அண்ணா நடையழகி அலங்கார இடையழகி அண்ணா நடையழகி அலங்கார இடையழகி சின்ன நடையழகி வெள்ளையம்மா வெள்ளையம்மா ஆனவத்தம் போலேரடி வெள்ளையம்மா ஏ மனமர ஓலத்தில குட்டி பல்லாங்குழி ஆடகில்ல பனமர ஓலத்தில குட்டி பல்லாங்குழி ஆடகில்ல பல்லாங்குழி ஆடையில வெள்ளையம்மா வெள்ளையம்மா பல்லாங்குழி ஆடுறடி வெள்ளையம்மா ஏ பனமர ஓலத்தில வெள்ளையம்மா வாங்க விட்டு போறீங்கடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா உங்களை பார்க்கக்கூடிய வேலைகளே மனசுல ஆசை ஏன் அப்படின்னா வீரம் முருந்தி மாட்டை அடக்குனீங்க வீரம் முருந்தி மாட்டை நான் அடக்கியிருக்கேன் ஆனா நான் வாழ்ந்தாலும் உங்க கூட தான் வாழணும் ஏன் அப்படின்னா இந்த தன்னந்தனிமையான காட்டுல என் தாய் தகப்பனை விட்டு புரிஞ்சு வந்து உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னா வாழ்ந்தாலும் உங்க கூட வாழணும் செத்தாலும் இருமே சேர்ந்தே சாகணும்னு சொல்லி என்னுடைய ஆசை ஆனா உங்களுக்கு ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன் ஏமா வெள்ளையம்மா ஆசை உங்களுக்கு இருக்கல்ல பாவமா இவ்வளவு ஆசை வச்சிருக்காரு ஏத்துக்க எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் எவ்வளவு பாசமா உங்களை நான் கூப்பிடுறேன் எப்படிலாம் வர்ணிச்சு பாடுறாரு உங்களை ஏங்க அப்படிலாம் முடியாதுங்க கட்டிக்கலாம் முடியாதுங்க ஏமா அட கட்டிக்க முடியாது அப்படின்னா தொட்டுக்காத முடியாதா நிஜமா சொல்லுங்க நிஜமே முடியாதுங்க நிஜமா தாங்க சொல்றேன் ஏமா ஏமா உங்களை வெள்ளையம்மால கட்டணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் நீ வெள்ளையம்மா என்ன வெள்ளச்சாமியை வேண்டாம்னு சொன்னா என் மனசு என்ன வலிக்கும் நீங்க அம்பை வச்சு குத்த போறீங்களே இந்த அம்பு எனக்கு வேணாமியா தூக்கி போடுங்க பயப்படாத புள்ள உன்னை அம்பெல்லாம் வச்சு குத்த மாட்டேன் உங்களை பார்க்கும் போது கம்பு கம்பா இந்த கம்பு வந்து கருப்பசாமிக்கு கருப்புக்கு ஆனா வெள்ளையம்மா உங்களை அப்புறம் என்னம்மா என்னங்க தொட்டுலாம் பேசுறீங்க ஆனா திருமணம் முடிக்க போறோம் லட்சுமணா கல்யாணம் பண்ணிக்க போறோம் திருமணம் முடிக்க போறோம் சரி திருமணம் ஆனவன பொண்டாட்டியை தொடர்றது இல்லையா உனக்கு கல்யாணமா வெள்ளையம்மா கண்ணன கலங்குது பொண்ணன மயங்குது என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது கண்ணன கலங்குது பொண்ணன மயங்குது என்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது பட்டண பார்த்த மாப்பிளையே பார்த்து வந்த கிளிப்பிள்ளை பட்டு காத்த பார்த்து நினைப்பது மனசு கிளிப்பிள்ளை கண்ணன கலங்குது பொண்ணன மயங்குது என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கே பறக்குது
பார்த்த மாப்பிள்ளையே பார்க்க வந்த கிளிப்பிள்ளை காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே கிளிப்பிலே கிளிப்புலே கிளிப்புலே அதகை ஓரத்திலே அன்று வந்த உருவமாய் அழகழகா ஆணை கட்டி மனக வந்த பருவமா நேற்றிரவு வந்தவனா நிறைந்த இன்பம் தந்தவனா இரவு வந்தவனா நிறைந்த இன்பம் தந்தவனா அவனா இவனா என்று நினைப்பதென்ன மனசிலே கிளிப்பிலே 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 கண்ணன கண்ணன கலங்குது பொன்னன பொன்னன மயங்குது என்னன என்னன நினைக்குது என்ன கலங்கி பறக்குது இப்ப வெள்ளையம்மா பக்கத்துல வந்தாலும் ஆகணும் வெள்ளையம்மா வெள்ளையம்மா உங்களை பார்க்கக்கூடிய வேலையில மனசுல ஆசை என்ன பண்றது நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேனோ தெரியல எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேனோ தெரியல ஆனா வெள்ளையம்மளை கல்யாணம் முடிச்சே ஆகணும் ஆனா சாமி சத்தியம் முடிக்கணும்டா கல்யாணம் ஆமா முடியலடா முடியல சரிங்க இவர் ரொம்ப என்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாருங்களா அதனால ஏமா நீங்க எப்படி ஒரு ஆணத்தானே திருமணம் பண்ணி போறீங்க அதாங்க அந்த ஆண் இவர் ஏன் இருக்க கூடாது ஏமா எப்படியா இருந்தாலும் ஒரு ஆம்பளத்தை கல்யாணம் பண்ண போறீங்க ஆம்பளை ஆமா அதுதாங்க அந்த ஆண்மனம் காணப்பட்ட நாள் இருக்க கூடாதா உன் மாட்டை நான் பிடிச்சேன் உங்க பேரு வெள்ளையம்மா ஆமா என் பேரு வெள்ளச்சாமி எவ்வளவு பேர் பொருத்தம் இருக்கு அருமையான பொருத்தம் இல்லையா மாட்டை பிடிச்ச வீரன் நானு சரிங்க நானும் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால என் மாட்டை பிடிச்சி அடக்குனது நீங்க தாங்கிறப்ப நானும் வேணாம்னு சொல்ல கிடையாது அதனால நீங்களும் இவ்வளவு தூரம் கெஞ்சி வர்றதுனால நானும் சரிங்க அவரை சம்மதம் தானே சம்மதம் இப்பதான் சம்மதம் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் எப்போ ஏங்க 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 போறீங்க சம்மதம் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் வெள்ளையம்மா காதல் வந்துருச்சு அவங்க மேல சம்மதம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க இவ்வளவு நேரமா இந்த புள்ள நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுச்சுல்ல அப்ப இந்த புள்ள சம்மதம் கல்யாணம் பண்ணலாமா நம்ம சரி நான் போயிட்டு வரேன் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி மேல எனக்கு காதல் வந்துருச்சுங்க வாங்க நீங்க ஆம்பளை டக்குன்னு சொல்லிட்டீங்க நான் பொம்பளை பிள்ளை இல்லையா யோசிச்சு தானே சொல்ல முடியும் சரி வெள்ளையம்மா திரியை கொளுத்தி விட்டு அப்படியே அணைக்காம போக கூடாது சரி இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளையம்மாளை பார்த்து வெள்ளையம்மாளை திரும்ப முடிக்கணும்னு வந்திருக்கேன் முடிக்கணும் இருந்தாலும் உங்களை பார்க்கக்கூடிய வேலைகளை மனசுல ஆசைகள் இருந்தாலும் எப்படி இருக்குன்றது தெரியுமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நினைவுகள் கரும்போ கனியோ
மடியில் பூமாலையில் வெள்ளையம்மா, உங்களை பார்க்கக்கூடிய வேலைகளை இவ்வளவு மனசுல ஆசை இருந்தாலும் நாம் இருவருமே சேர்ந்தே தான் வாழ வேண்டும். ஆகையினாலே நாம் இருவருமே. உங்களுக்கு என்ன மேல பார்த்தனா ஆசை வந்துச்சு, எனக்கு உங்க மேல காதல் வந்துச்சுல. உங்களுக்கு ஆசை இருக்கா? எனக்கும் ஆசை இருக்குல்ல. எப்படி எப்படி ஆசை சொல்லுங்க. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலக நமக்கு நீ ஒருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உறவை நமக்கு ஆனந்த கோலம். ஒருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. ஒருவர் என்பதே உண்மை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி கண்களை கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தைகள் பல்லவியும், காலை என்பதே துன்பம், இனிமே மாலை என்பதே இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமே மாலை என்பதே இன்பம். இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கு உரிமைக்கு உணர்ந்தது ஏதும். உலக நமக்கு நீ ஆனந்த கோலம். ஒருவர் என்பது இல்லை, ஒருவர் என்பதே உண்மை. ஒருவர் என்பதே உண்மை. ஆடி முழுவதும் எழுதி ஆனந்தமயத்தோ அம்மா துளியில் ஒன்று ஒன்று அணைப்பது வழக்கம்.
வெளிச்சாமி உங்களை பார்த்து எனக்கு ஆசை, என்னை பார்த்து உங்களுக்கும் ஆசை. ஆமாங்க. இருந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய அம்மாவாக மகனை காணாமன்னு காவோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதனால அதோ தெரிகின்றது அழகர் மலை. அந்த அழகர் மலைக்கு போகணும். அழகர் மலை இல்லைகளே நாம இருவருமே சேர்ந்து வாழணும் அடிக்கடி உண்ணணும். ஆனால் நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னா உன்னுடைய அண்ணன் போய் 7 பேர்களும் நம்ம சேர்ந்து வாழ விட மாட்டார்கள். அதோ விரட்டியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால நாம இருவருமே அதோ தெரிகின்றது அழகர் மலையான். அந்த அழகர் மலை வாசலுக்கு சென்று அடைக்கலம் கேட்போம். அங்கு அடைக்கலம் கொடுத்தால் சேர்ந்து வாழலாம் என்று ஆசைப்பட வேண்டும். அதனாலே அந்த அழகர் மலை கோயில் தேடி கோவில் தேடி கோயில் தேடி கோவில் தேடி ஓடி வர நல்ல சாமி. அழகர் மலை கோவில் தேடி கோவில் தேடி கோயில் தேடி ராம 2 பேரும் அங்க ஒத்தம் பேரு நடையா பெருநடையா பெருநடையா ஓடி வர நல்ல சாமி. அகினி அழகர் மலையானே, உன்னையே தஞ்சமென்று வந்திருக்கின்றோம் ஐயா. நானும் ஒரு இனத்தை சேர்ந்தவன், அந்த பெருமனையாக விட்டு இனத்தை சேர்ந்தவள். நாங்கள் இருவருமே ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம் பழகியிருந்தாலும் இருவருமே சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் இருவருமே மனதார நேசித்தோம் ஆண்டவா. ஆனால் இந்த வெள்ளையம்மாளுடைய அண்ணன் தம்பி 7 பேர்களும் ஜாதி விட்டு ஜாதி பழகிய காரணத்திற்காக சேர்ந்து வாழக்கூடாது என்பதனால் எங்களை விரட்டியே வந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரிப்பதற்காக. ஆனால் எங்களுக்கு எங்கு சென்று பிழைப்பது என்றும் புரியவில்லை. ஆகையினாலே அழகர் மலையானே, உன்னை தஞ்சம் என்று வந்திருக்கின்றோம் ஐயா. நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் சுவாமி. மகனே வெள்ளைச்சாமி, உங்கள் இருவருக்கும் என்னால் அடைக்கலம் தர முடியாது ஐயா. எனக்கு அருகாமை உள்ள எனது தங்கச்சி அந்த மதுரை மீனாட்சியிடம் சென்று அடைக்கலம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஐயா அழகர் மலையானே, உன்னை தஞ்சம் என்று வரக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பொழுது இந்த வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமிக்கு என்று அடைக்கலம் தர முடியாது என்றால் என்ன ஒரு காரணம் ஐயா? ஹலோ மகனே, இருவரும் வேறு வேறு ஜாதியாக இருக்கிறது. நான் எடுத்து கொடுக்கக்கூடிய மாங்கல்யமாகப்பட்டது எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். தாங்களுக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுத்து விட்டால் எப்பொழுது நான் எடுத்து கொடுக்க மாங்கல்யம் தற்பொழுது உங்கள் மூச்சில் இருக்காது. தாங்களுக்கோ இன்னும் 3 நாளிகள் மட்டுமே தான் தாங்கள் உயிரோடு வாழப் போகிறீர்கள். என் தங்கையிடம் சென்று அடைக்கலம் கேளுங்கள். கண்டிப்பாக என் தங்கை உங்களுக்கு தாலி பாக்கியம் கொடுப்பாள். இந்த அழகர் மலை வாசலிலே ஆடுகள் மாடுகள் அடைவதற்கு கூட இடங்கள் இல்லை. உங்களுக்கும் இந்த அழகுமலை வாசல் இடங்கள் கிடையாது. அதோ தெரிகின்றது மதுரை மீனாட்சி. அந்த மதுரை மீனாட்சியுடைய வாசலுக்கு சென்றால் எங்களுக்கு அடைக்கலம் கிடைக்க தெரிவித்து விட்டாய். ஆகட்டும் தாயி, தாங்களுடைய சொல் பிரகாரமே நாங்கள் இருவரும் அதோ தெரிகின்றது அந்த தாய் மதுரை மீனாட்சி வாசல். அங்கு சென்று அந்த தாயாகப்பட்டவளை அடைக்கலம் கேட்கின்றோம். புறப்படுகின்றேன். மதுரை மீனாட்சி அலையோ தேடி இல்ல தேடி இல்ல ஓடி வர வெள்ள சாமி. மதுரை மீனாட்சியா மீனாட்சிய கோவில் தேடி கோவில் தேடி வரும் அம்மா 2 பேரும் ஓட்டம் நல்ல ஓட்டம் பேரு நடையா ஓடி வர வெள்ள சாமி. தாயி அம்மா மதுரை மீனாட்சி, நானும் மதுரை மாநகரம் இந்த உசிலம்பட்டி கிராமம் சக்கம்பட்டி எல்லையிலே சேதுபதி மகன் வெள்ளைச்சாமி. இந்த பெருமனாகப்பட்டவளோ அருப்புக்கோட்டை திருப்புவனத்தை சேர்ந்த மலைச்சாமிக்கும் மலையாளத்தாக்கு பிறந்தவள் அந்த வெள்ளையம்மாள். நாங்கள் இருவருமே ஜாதி விட்டு ஜாதி, இனம் விட்டு இனம் பழகியிருந்தாலும் நானும் இந்த வெள்ளமலை காட்டைக்கு வேட்டைக்கு சென்று இந்த கருப்பாயி ஊரணி கல்லுகட்டு மண்டபத்திற்கு சென்று அங்கு இந்த பெருமணியாகப்பட்டவளை ஆடுகளும் ஆடுகள் வைப்பதற்காக எல்லைக்கு காரணமாக வந்தாள். இந்த பெருமணியாகப்பட்டவளை வார்த்தே நான் மனதார நேசித்தேன். வாழ்ந்தாலும் இந்த பெண்ணோடு தான் வாழ வேண்டும், நான் இறந்தாலும் இந்த பெண்ணோடு தான் இறக்க வேண்டும் என்று மனதார ஆசை கொண்டு வந்தேன் தாயி. ஆனால் இந்த வெள்ளையம்மாளுடைய அண்ணன் தம்பி 7 பேர்களும்
எங்களை சேர்ந்து வாழக்கூடாம காரணத்திற்கு விரட்டி வருகின்றார்கள். அடைக்கலம் கிடைக்கவில்லை. அதோ தெரிந்தார் இந்த எல்லையிலே அண்ணன் அழகர் மலையான். அந்த அழகர் மலையான அடைக்கல கேட்டேன். மகனே பாலகா, உனக்கு இந்த எல்லைகளே உனக்கு கிடையாது. ஆகையாலே உனக்கு அடைக்கலம் கிடைக்க வேண்டுமானால் அதோ தெரிகின்றது என்னுடைய தங்கை மதுரை மீனாட்சி, அங்கு சென்று வா, உனக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று தெரிவித்து விட்டார்கள். தாயே, நான் ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், இன விட்டு இன பிரிந்தது பழகுனது தப்பா தாயே? அம்மா, உன்னையே தஞ்சமென்று வந்திருக்கின்றோம் அம்மா, நீ தனங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் தாயே. மதுரை மீனாட்சி. மகனே வெள்ளைச்சாமி, தாங்கள் வெவ்வேறு இனமாக இருந்து என் அண்ணிடம் சென்று தாங்கள் கேட்ட அடைக்கலம் கிடைக்கவில்லை. தற்பொழுது என்னிடத்திலும் தாங்கள் இருவருக்கும் அடைக்கலம் கிடையாது. சென்று வாருங்கள். தாயே, என்ன தெரிவிக்கின்றாய் அம்மா? தாங்கள் மாங்கல்யம் எடுத்து கொடுத்தால் கூடான கோடி மக்கள் மாங்கல்ய பாக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த பெண்மணியாகப்பட்ட ஒரு பெண் தானே அம்மா. நாங்கள் இருவருமே சேர்ந்து வாழலாம் என்று ஆசை கொண்டு வந்திருக்கின்றோமே தாயே. அப்படி என்றால் எனக்கு அருகாமையில் உள்ள எனது அந்த பாண்டி முனியிடம் சென்று கண்டிப்பாக அடைக்கலம் கேளுங்கள். அவர் ஒருவரே தாங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் எடுத்து கொடுக்க முடியும். அங்கு சென்று மாங்கல்ய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தாயே, தாங்கிடத்திலே எங்களுக்கு அடைக்கலம் கிடைக்காதா அம்மா? தாயே, மதுரை மீனாட்சி, இந்த எல்லையிலே இந்த மதுரை மீனாட்சியுடைய வாசலிலே மாங்கல்யம் எடுத்து கொடுத்தால் மங்கள பூர்வமாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த தாயாகப்பட்டவள் நாங்கள் சேர்ந்து வாழக்கூட ஆசையோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் நாங்கள் இருவருமே இந்த எல்லைகளையும் அடைக்கலமில்லை. அதோ தெரிகின்றது சிவகங்கை ரோடு சிம்மக்கல் மேட்டருக்கு வளரக்கூடிய அண்ணன் மதுரை பாண்டிமுனி ஆலயம். அங்கு சென்றால் இந்த மதுரை கட்டி காக்கக்கூடிய மதுரை பாண்டிமுனி உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் என்று அறிவித்திருக்கின்றாய். ஆகற்ற தாயை, உன்னுடைய வாசலிலே எங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கவில்லை. அதோ தெரிகின்றது மதுரை மீனாட்சி. அந்த மதுரை மீனாட்சி ஆலயை விட்டு புறப்படுகின்றேன். சிவகங்கை ரோடு சிம்மக்கல் மேட்டருக்கு வாழக்கூடிய அந்த மதுரை பாண்டிமுனி வாசலுக்கு. ஐயா, மதுரை பாண்டிமுனி எங்கு இருக்கின்றாய்? எங்கிருந்தாலும் வெகு சீக்கிரமாக ஓடோடி வர வேண்டும் ஐயனே. எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அடனி பட்ட முருகத்தவனோ மதுரை பாண்டிமுனி, நீ பட்டமரோ காப்பவனா? பாண்டிமுனி மந்தையிலே பாராடா. பட்டமரம் காட்பவன்டா, மதுரை பட்டமரம் காட்பவனா. தெய்வமே, பாண்டிமுனியாம் ஒடிவாயா. உனக்கு நெற்றுக்கிடாலே நெற்றுக்கு நிலவாளை. ஏய் பாண்டியா, ஓடிவா ஓடிவா. நமக்கு காலையில வாம கொடுப்ப சங்குநாதா. நெற்றிக்கிற மாலையா, நெற்றிக்கிற மாலையா, உனக்கு நேரம் மீது சங்குநாதோ. மதுரை பாண்டி, யாரும் வீட்டுக்கு போகாதீங்கம்மா. பாண்டிமுனி வரார். ஆடி வந்து அருள் சக்தி கொண்டு காட்சி கொடுத்து வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமியை வெட்டி கொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு. இருந்து அந்த காட்சியும் ஒரு 1/4 மணி நேரம் அமர்ந்து பார்த்துட்டு சொல்ல யாரும் உட்காருங்க. யாரும் தயவு செய்து போயிட வேண்டாம். மதுரை பாண்டிமுனி இடத்துல காணிக்கு செலுத்தி இல்லாத விகிரி பெறணும். அதனால தான் சொல்கிறோம், தயவு செய்து யாரும் போயிட வேண்டாம். இந்த வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமி இந்த எல்லையிலே காதலை புரிந்து அவர்கள் இருவருமே மனதார நேசித்து எந்த இடத்திலே அடைக்கலம் பெற்று எங்கு மாண்டார்கள், எங்கே இறந்தார்கள் என்று தெரிவித்து விட்டோம். இந்த வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமி எங்கு சென்று மாண்டார்கள் என்பதை இப்பொழுதுதான் பார்க்கணும். ஆகையினால சொல்கிறோம், தயவு செய்து அமைதியாக இருங்க. ஐயனை பாண்டிமுனி, ஓடி வா, ஆடி வா, உன் அருளாகப்பட்டது வந்து கிடைக்க வேண்டும், ஓடி வர வேண்டும் ஐயா. வெள்ளையம்மா, மனதார நேசித்து மனைவியாகப்பட்டால் விட்டு விட்டு செல்வதற்கு மனமில்லையே, நான் என்ன செய்வேன்?
உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. என் கண்ணில் பார்வை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. உள்ளே மணந்ததினால் உள்ளே மணந்ததினால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. காதல் சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி மேலும் கண்ணீர் துடைப்பால் அதில் மின்னல் தனியுமடி. ஆனோ விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்ததனே. ஆளும் இளிர்கள் போல் வாழ்வில் ஆயிரம் வந்ததனே. ஆனோ விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்னே. வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. வெள்ளையம்மா உன்னை விட்டு எப்படி பிரியப்படுது வெள்ளையே. முள்ளில் படுக்கையிட்டு அதில் நான் மூழ்க விடாதிருந்தேன். பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்ததடி. முள்ளில் படுக்கையிட்டு அதில் நான் மூழ்க விடாதிருந்தேன். பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொல்லும் இல்லை. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் இல்லை. வேறென நான் இருந்தேன் வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரும் கொட்டுதடி. நெஞ்சில் பார்வையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. வெள்ளையம்மா அதோ பார் உன்னுடைய அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வைத்து விட்டு நாம இருவருமே அந்த 3 கண பலத்தில் பெற வேண்டும். பாருங்க சொல்லுங்க. நகமல்ல நரிக்கிறவன் ஆங்கில சாமி நடுபுற அசத்தீவதம் கேளுங்க சாமி. மேலமல நரிக்கிறவன் நாடுகள் ஒரு அசுத்தீவதம் கேளுங்க சாமி. ஏ நகமல்ல நகமல்ல நகமலே ஏ நகமல்ல நரிக்கிறவன் நீங்கள சாமி நடுபுற அசத்தீவதம் கேளுங்க சாமி.
வாங்க வாங்க வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் நீங்க? என் பேர் வெள்ளச்சாமி. சரி, ஏக்கு வந்தியா? இந்த பொன்மனை பட்ட வெள்ளையம்மா. அரே சாமி, எங்க நேத்து 17 உங்க பேர் என்ன? இது நம்ம போசாதியா போசாதியா? ஏன் பொஞ்சாதி? போசாதி. ஏய் ஏன் பொஞ்சாதி? இது எம்மா போசாதி. நம்ம பொஞ்சாதி. நம்ம போசாதி. ஓ பொஞ்சாதி. பொஞ்சாதி சாமி. ஆ பொஞ்சாதி. பொஞ்சாதியா? அது உங்க பொண்டாட்டியா? ஏய் சாமி, எங்க இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க? மயிர புடுக்கு. இது அட மயிரவங்க வந்தீங்களா கேக்குறோம் சாமி. இல்லம்மா உங்களை அடைக்கலமாக வந்திருக்கு. கொம்புத்தேனு மலம் நரி கொம்பு வாழ்றீங்களா சாமி? ஐயா நாங்கள் இருவருமே ஜாதி விட்ட ஜாதி பழகிட்டோம். எங்களுக்கு திருமணம் பண்ணணும். உங்களை அடைக்கலம் பெறுவதற்காக. எங்க கேட்டீங்க? சாதி விட்டு சாதி கல்வாணம் விட்டு எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? சாமி, நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க? சரி நீங்க யாரு? யாரு இந்த பொண்ணு யாரு? நீங்க யாரு? அரே சாமி, உங்களை மாதிரிலாம் நாங்க இருக்க மாட்டோம். ஆ இது என் சித்தப்பார் மகன், நான் பெரியப்பார் மகன். நல்ல விளங்கும். கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை வச்சிருக்கோம். ஒண்ணு கோயம்புத்தூர்ல படிக்குது, சரி. ஒண்ணு நொட்டியில படிக்குது, இங்க ஊட்டி ஊட்டி ஆ ஊட்டியில படிக்குது, ஒரு மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வேலை பார்க்குதா? பாத்திரம் கழுவுது. சரி இந்த பொண்ணு யாரு? என் சின்னாய் மகு, நீங்க பெரியாய் மகு, அப்ப 2 பேரும் தானே? நாங்க 2. அரே சாமி, என்ன ஏண்டா? எங்க வீட்டு சொத்தை எங்கேயும் அனுப்ப மாட்டோம். சரி சரி. எங்களுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோம். உங்களுக்குள்ள வச்சுக்குவீங்க. ஆமா, சரிங்க சரிங்க. உங்களுக்கு எங்க இடத்துக்கு வந்திருக்கீல, எங்க அடைக்கலம் கிடைக்குமா? இந்த பிள்ளையோட அண்ணன் தம்பி 7 பேர் விரட்டி வந்தா என் வீட்டு பொண்டாட்டியோட பாவாடை கிழிஞ்சு போகுமே. இல்லங்க எங்க குடிசை சின்ன குடிசை. விரட்டுறது எங்களை தான் விரட்டி வர்றாங்க. ஆ. நான் பாத்துக்கிறேன். ஆ. உங்களை தேடி வந்தா ஆ. அடைக்கலன்னு சொல்லிட்டீங்க. சரி. நான் போயிட்டு வரேன். ஏய், எங்க இடத்துக்கு வந்தா உங்களை அடைக்கலம் தராமலாம் அனுப்ப மாட்டோம். சரி ஆனா ஒண்ணு செய்யணும். என்ன? எங்க இடத்துல அடைக்கலம் தரோம். ஆ நீங்க ஆட்டம் ஓட்டத்துல பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லங்க நம்ம ஆட்டம் பாட்டத்தெல்லாம் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். நான் சொல்றது கேளுங்க. நீங்க போயிட்டு வாங்க. சரி. அரே சாமி, சாமி உங்களுக்கு மாலை மாத்தி வைக்கணும்னா இங்க இருக்கிறவங்கள சம்மதம் சொல்லணும் சாமி. என்ன சமம் சொல்லுவாங்களா? ஏம்மா, ஆ இவங்க ஒரு அண்ணா, இவங்க ஒரு அண்ணா, நாங்க ஒரு அண்ணா, எங்களை தேடி வந்துட்டாங்க. எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். ஒத்துக்கிறவங்கெல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். நீங்கள் கை தட்டாட்டியும் கல்யாணம் நடக்கும், அது வேற விஷயம். கை தட்டிடுங்க. அவங்களோட அண்ணன் தம்பி 7 பேர் வந்து யாரை கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்னு சொன்னா மேலும் ஒரு பொதுமக்கள் சார்பாக கல்யாணம் பண்ணி உங்களை கை காமிச்சு விட்டு நாங்கள் கூரையை காலி வண்டி கிளம்பிடுவோம். கவனமாக இருங்க. எப்போ எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கப்போ ஒரு போட்டோ அடையாளத்துக்கு வேணும். ஏய், கல்யாணம் நீயா மாலை போட்டுக்கிற இல்லையா? அங்கே போடியா மாலையை? நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி புழுன்னு பிள்ளை பேசு. பொஞ்சாதிக்கு அவங்க பொஞ்சாதிக்கு போடுங்க. மாலை மாலை மாத்தனா மாலையே மாத்து மாலை. சரிங்க. போயிட்டு வாங்க. வெள்ளையம்மா வெள்ளையம்மா இந்த 3 நாளிகையில் வாழத்தப்புறை வந்து இருக்கின்றோம். ஆனால் 3 நாளிகை முடிக்க போகின்றது. ஆனால் அதோ பார் உன்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் வழிமார்க்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரங்க? வாடா வாடா, அப்படியே வாடா. யார் தெரியுமாடா? யாரா? புரூசிலி சித்தப்பேம்மையே செத்த எலிடா. சரி, இதான் சட்டியம் வந்தீங்க. ஐயா அவசரத்துல வேஷ்டி கிட்ட மறந்துட்டியாடா? ஐயா வர்ற அவசரத்துல வெள்ளையம்மாள் நானும் சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கோம். எங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருங்க. நீ கூட்டிட்டு போறதுக்கு ஏம்பிட்டு பிள்ளைதான் கிடைச்சிச்சா? எப்படி வளர்த்தீங்க? பணத்தை காட்டுறா. காட்டுறா நீங்க. வெள்ளையம்மா கருப்பா காட்டுறா. வெள்ளையம்மாளை பார்த்துட்டு வந்துடுறேன். சாவரப்ப கூட பொம்பளை நினைச்சுதான் சாவணுமா நீ? ஒன்னுகிட்ட என் தங்கச்சியை கட்டி வச்சா இந்த ஊர்ல உள்ளவங்க என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கூட்டி கொடுத்து வாங்கி தின்ன பையன் எங்களை வெறும் பையன் பேசுவாங்க. அவங்கள அப்பெல்லாம் பேச மாட்டாங்க. உன்னைய விட மாட்டான். வெள்ளையம்மாளை பார்த்துட்டு அண்ணன் தம்பி டேய், மூத்தண்ணன் இங்க இருக்காரா? மூத்தண்ணன் அண்ணன் தம்பி 7 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. டேய், மூத்தண்ணன் டேய். அவன் கைய போடுறா. வெள்ளையம்மாளை பிடிச்சாங்க. அவன் கைய போடுறா. இன்னைக்காவது சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம். என்னடா சேர்ந்து வாழ்றிய? 2 பேரும் ஆசையா பட்டோம். ஏய், யார கேட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண? ஓடுறாங்க. ஆளு இவன் மாத்தியமே அடிச்சு. டேய், இவனை வெட்டீங்கன்னா நீங்க என்ன அடிச்சுக்கிறீங்க? அதே அவனை வெட்டணும்டா. வெள்ளையம்மா படுக்க போடு, படுக்க சாய் சாட்சி போடு. அரு குத்ரா. டேய், இவன் என்னடா? டேய்,
இல்ல குண்டில வச்சு ஏலே இவன் பைப்புல தண்ணி அடிக்கிறவனா இருப்பான் போலடா. என்ன நீ என்ன பண்ண? அண்ணா தம்பி வெட்டி கொள்ளணும். சரி முதல்ல எங்கே ஓட்ட போற? என்னமோ கோலம் போடுறேன். 150 கிலோமீட்டர் போகணும்டா சண்டாளைங்களா. டேய் கூட வந்துருடா. என் தங்கச்சி இவனை நம்பி போக காரணமா இருந்தது எது? அதுதான் அதை எடுத்து ஆசைப்படுறாரா வைடரு. கடிடா 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 கடிச்சில்டா. ஐயோ நிஜமான கடிக்கிறானே டேய். சாப்பிட்றா காலை பஸ் யாத்திக்கிறேன். பெரியவனே இங்க வா. உனக்கு மூட்டு வலிக்கு மருந்து வேணும்னு இல்ல. சாப்பிடு போய் சுட்டு எடுத்துட்டு வா. இவனை வெட்டி கொண்டாச்சு. இவனை எப்படியே விட்டு அந்த ஊர் உலகம் நம்மள தப்பா பேசும். சரி என்னதான் இருந்தாலும் நம்ம மாமியை வச்சு நான் மாறிட்டேன். ஆமா மாப்ள. இவனை எப்படியே போட்டு போனா சரியா வர. இவனை எரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போவோம். சரி அப்புறம் மனைவியை வெட்ட பத்த வைங்கடா. வாழப்பட வைக்க போறாங்க போல. அதிலா மச்சனை கொண்டுட்டேன்னு எனக்கு ரொம்ப விருக்குத்தி. அதனாலதான் பெரிய மாலையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப போடுறேன் பாரு மாலை. என்னடா இருக்கு? என்ன இவனை வெட்டி கொண்டுட்டோம். இவனை எரிச்சோம்னா நம்ம கையால எரிச்சா சாவ மாட்டான். நம்ம தங்கச்சியவே நினைச்சு இவன் செத்தவன். நம்ம தங்கச்சி கையால தான் இவனை கொளுத்தணும். கூப்பிடாவல இல்லையம்மா ஆடிய குடிய கெடுத்த நார முண்டை. அண்ணி எப்படிப்பட்ட கோவக்காரன்னு உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியுமா? அது என்னாச்சு? கை என்னாச்சு? கை இழுத்துக்குறாடே. ஐயோ 6 மணிக்கு மேல நாட அண்ணன் கையை இழுத்துக்கோடா ஒரு பக்கமா. கட்டிங் போடணும். டேய் கூப்பிடுறாவல போடா. அரே பைத்தியங்களா போய் சொல்லடா. நீ பைத்தியமா நான் பைத்தியமாடா? போய் கூட்டிட்டு வாடா போடா. அப்பா என் தங்கச்சியை எப்படி வளர்த்தேன் தெரியுமா? பால் ஊத்தி நெய் ஊத்தி மோர் ஊத்தி யூரியா போட்டு. அதே நான் யூரியா போட்டு. யூரியா காட்டுக்கு தான் போடுவாங்களா? அப்படி நல்லா செவன்னு வெள்ளை பண்ணி குட்டி மாதிரி வளர்த்தேன். சரி இந்த கருங்கோழி வந்து கபக்குன்னு கொண்டு போயிருச்சு. இருக்கட்டும் வாடா தங்கச்சி மயில ஜில்லு பவுனு எங்க போனீங்க? எங்க போனீங்க 2 பேரும்? நாங்க 2 பேரும் எங்கேயும் போலீங்களா? எங்கேயும் போலையா? இவன் குடிய கெடுக்கிறதுக்கு போயிருக்கிற. யார் குடிய கெடுக்க? என் குடிய கெடுத்த மாதிரி இவன் குடியும் கெடுக்க அலையிற. இவனை வெட்டி கொன்னுட்டேன். உனக்கு இனிமேல் அவன் புருஷன் கிடையாது. ஐயோ அண்ணா என்ன சொல்றீங்க? வெட்டி கொன்னுட்டீங்களா? ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? புருஷனுக்கா கவலைப்படாது, நான் இருக்கேன். பீத்த பையல நீ அண்ணன்டா. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் புருஷன் பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன்டா சண்டாளைங்களா. அதானே போ இவனை கொளுத்திட்டேன் போறாள வா.
என்னையவே தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்களே. நீங்க எல்லாமே நான் எப்படி வாழ போகிறேன் வெள்ளச்சாமி? வாழ்ந்தாலும் ஒண்ணா வாழும், செத்தாலும் ஒண்ணா சாவும் சொன்னீங்களே. என்னை மட்டும் தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்களே. நான் எப்படி இருக்க போகிறேன் வெள்ளச்சாமி? என்னுடைய மாட புறா, என் வாழ்வி ஜோடி புறா, என்னிடத்தில் ஏது சேருமா இளமானே? ஊருக்குள்ள நீ இருந்தோம், உள்ளத்திலே நினைப்பிருந்தோம், வேறுபட்ட நீயும் அப்படி நானும் இப்படியானோமே. என்னுடைய மாட புறா, என் வாழ்வி ஜோடி புறா, என்னிடத்தில் ஏது சேருமா இளமானே? ஐயோ வெள்ளச்சாமி, வாழ்ந்தால் ஒண்ணா வாழும், செத்தால் ஒண்ணா சாவும் சொன்னீங்களே. என்னை மட்டும் தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்களே வெள்ளச்சாமி. நான் எப்படி இருக்க போகிறேன்? என்னுடைய மனசுக்குள்ள எட்டி வச்சு புகுந்த ஒண்ணு, தொட்டு விட எனக்கு மனசு விருப்பம் உள்ளதையா? என்னுடைய மனசுக்குள்ள எட்டி வச்சு புகுந்த உன்னை தொட்டு விட எனக்கு மனது விருப்பம் உள்ளதம்மா. தொட்டு விடும் விருப்பத்தையே தட்டி வச்சு தடுத்தது போல், சுட்டு விட கனிகள் எனக்கு நடுவிக்குதையா? உந்த உனது மனது என்னதில் நினைவில் மாலை கட்டுதையா? உந்த உனது நினைப்பு எனது நினைப்பு தினமும் கட்டுதையா? என்னுடைய மாட புறா, என் வாழ்வி ஜோடி புறா, என்னிடத்தில் ஏது சேருமா இளமானே? ஐயோ வெள்ளச்சாமி, வாழ்ந்தால் ஒண்ணா வாழும் சொன்னீங்களே. அதேவே தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்களே வெள்ளச்சாமி. நான் எப்படி இருக்க போகிறேன்? மண்ணை தொட்டு பிறந்ததெல்லாம் மண்ணுக்குள்ளே மறைந்து விடும். பெண்ணை தொட்டு மனதில் நினைவு இல்லாத உலகத்தில் நான் மட்டும் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? நான் என் உயிரை மறைத்துக் கொள்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம்! செவ்வாழ தொப்பிலே 3.25 நாள் மட்டும் அடைக்கலம் கொடுத்து விட்டேன். செவ்வாழ தொப்பி மீறி வெளியே வந்த காரணத்தினால் அண்ணன் 7 பேரும் வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமியை வெட்டி கருவறுத்து விட்டார்கள். வெள்ளையம்மாள் உயிரை மார்த்து வந்து விட்டார். இவர்களை இப்படியே விட்டு விட்டால் பேயாகவும் பிசாசாகவும் மாறி விடுவார்கள். வெள்ளையம்மா வெள்ளச்சாமி உயிரிழந்து வாருங்கள், உயிரிழந்து வாருங்கள். டேய் மதுரகடை அண்ணனுக்கு சண்டனமா, அண்ணனுக்கு சண்டனமா. சந்தனம்மா மாறி கெட்டா மறி கொழுந்து அடடா நெத்திக்கிடா நெத்திக்கிடா நிலமலையா, ஏய் நிலமலையா, ஏய் நிறவடா சண்டால சங்கனாதோ. வெள்ளச்சாமி, உங்களை இப்படியே விட்டு விட்டால் பேயாயும் பிசாசாவும் மாறி விடுவீர்கள். கூடான கூடி சரணமையனே. உன்னை எதற்கு உயிரிழத்தேன் தெரியுமா? எதற்காக? நீ இறந்தது ஒரு காரணம், நீ உயிர் பிழைத்தது ஒரு காரணம். இப்பொழுது காலையில் 6 மணிக்கு என் ஆலயத்தை விட்டு செல்ல வேண்டும். மாலை 6 மணிக்கு என் பெருவரை வந்து கட்டளைப்பட வேண்டும். அப்படி ஆகட்டும் ஐயனே. உனக்காக வில்லம்புகளும் எந்த இடங்கள் சென்றாலும் உங்களுடைய பாதத்திற்கு வந்து சேர்ந்துகின்றோம். உனக்கு வில்லம்புகளும் காட கௌதாரிகளும் வாங்கி கொடுப்பார்கள். எனக்கு முன்பூசையும் உனக்கு பின்பூசை நடக்கும். வெள்ளையம்மாளுக்கு காதோர கருகமணி அருப்புக்கோட்டை திருப்பவனத்து சேலைகளும் காய துண்டுகளும் வாங்கி கொடுப்பார்கள். அப்படி அதை வாங்கி கொண்டு நாட்டு மக்கள் நல்வாழ்வு தர வேண்டும். ஆகட்டும் ஐயா. என் தம்பி சமயகருப்பன் இருக்கின்றான். சமயகருப்பனுக்கு வடபுறமாக நீங்களும் தெற்கு புறமாக வெள்ளையம்மாள் அமர்ந்து மதுரை பாண்டிமுனி என்று சொல்லக்கூடிய ஆலயம் கிண்ணிகிற சாலையம்மா கிண்ணிகிற சாலையண்டா வெள்ளச்சாமிக்கு கெளுத்தி வீடு புரியலடா. எனக்கு காடக்கூடு கக்கத்தில காடக்கூடு கக்கத்தில கவுதாரிய கூடுகளும் பக்கத்தில காட குடுக கத்திலே வெள்ளச்சாமிக்கு கதுவாரியா பக்கத்திலே எனக்கு வட்டுகிற சாராயம்மா 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 வாழமீனா எனக்கு முருகரியா வட்டுகிலே சண்டா சாராயம்மா 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 வாழை மீனி பொரியலடா எனக்கு சாராயம்மா 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 கெளுத்துக்கீழா எனக்கு முருகரியா வட்டுகிலே சாராயம்மா சாராயம்மா
நடந்து நடந்து ஆடி வர வெள்ளச்சாமி எல்லையில ஏ அண்ணன் போல நடந்து வெள்ளச்சாமி நடந்து வெள்ளச்சாமி நடந்து தூரமா வெள்ளச்சாமி விட்டு வச்சு நான் சின்ன நடந்து வெள்ளச்சாமி நடந்து இந்த வெள்ளச்சாமி இப்படி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற வேலைகளே சரி இன்னும் எப்படி போயிட்டு இருக்க தெரியுமா? எப்படி இந்த எல்லைகளே இந்த மதுரை மாநகர உசிலம்பட்டி கிராம சக்கம்பட்டி மந்தைய வெட்டு சேதுபதி வெள்ளச்சாமி சென்று கொண்டிருக்கின்றானால் எப்படி ஆனா ஒருத்திக்கு ஒரு மகனாம் ஒருத்திக்கு ஒரு மகனா ஓவியமா வெள்ளச்சாமி பிறந்தவனா ஒருத்திக்கு நல்ல ஒரு மகன்தான் வெள்ளைச்சாமி ஒருத்திக்கு ஒரு மகன்தான் ஆமா ஓவியம்மா பிறந்த அடடா ஆட்டத்தில சிங்கமடா அழகு தூர சேதுபதி மகன் வெள்ளச்சாமி வாரடா ஆட்டத்திலே சிங்கம் ஐயா ஆட்டத்திலே சிங்கமடா இந்த வெள்ளைச்சாமி அழகு தூரே கொண்டவண்டா அடடா கல்ல மரவனடா மரவனடா ஏ கல்ல நல்ல மரவனடா மரவனடா கார அல்ல சேதுபதி ஒரு மகன் தான் ஓவியம் வெள்ளச்சாமி பிறந்தான் நான் தான் ஒருத்திக்குதான் ஒரு மகன் தான் இந்த வெள்ளச்சாமி இப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா வேட்டைக்கெல்லாம் போவோம். காடை வேட்டை, சரி, கவுதாரி வேட்டை, அப்புறம் முயல் வேட்டை, மான் வேட்டை, மயில் வேட்டைலாம் ஆடுவான். சரி. ஆனா அப்படி வேட்டைக்கு போகும்போது நான் தனியா போக மாட்டேன். அப்புறம் எப்பொழுதுமே என்னை சுத்தி 4 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. ஆமா, சரி. ஆனா லட்சுமணன் மட்டும் என் கூட இருந்தான்னு வச்சுக்க. லட்சுமணனா இந்த மருந்து போயலாம். சரி, குடும்பமா தான் இருக்கும். அப்படி போடுங்க. ஆனா அந்த 2 பேர்ல சேர மாட்டாங்க. சரி. ஆனா அழகர் இருக்கேன் கூட. அவன் ஒருத்தன் போதும். அவனே
கெடுத்துட்டேன். ஆமா. இருந்தாலும் இப்படி புறப்படக்கூடிய வேலையில் வேட்டைக்கு போறீங்க வரீங்களா? எப்படி காடை கண்ணி கட்டணும். காடை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கவுதாரி எப்படி இருக்கா? இப்படி இருக்கா? நீ பிடிச்சிருக்கியா? டேய் பொய் சொல்லாதடா. ஆனா இவன் பிடிச்ச கவுதாரி இத்த தண்டிடா. கண்ணி கட்டி வேட்டாரு இருக்காண்டா. ஆமா. அதனால எனக்கு நெளிவே புதி படம் வந்துச்சேன். இருந்தாலும் எனக்கு நண்பர் இருக்காருப்பா. 1ஆம் நம்பரு, 2ஆம் நம்பரு, 3ஆம் வார்டு நம்பரா? இல்ல என் நண்பர் தோழர் அவங்க எல்லாம் பார்க்கணும். ஏன்னா என்னைக்குமே இணைப்பிரியா நண்பர்கள் நாங்க. ஆனா அவங்க எல்லாம் கூட்டுக்கிட்டு தான் போகணும். ஆனா போகணும் அப்படின்னா சாரா எந்த இங்கேயும் கிடைக்கல. என்னை பார்த்தவொடனே சாராயம் தான் கேட்பாங்க. அப்படியா? ஏன்னா அவ்வளவு பெரிய குடிகாரங்க அவங்க. நான் குடிக்க மாட்டேன். குடிகார சத்த இலவு கூட நாங்க போக மாட்டோம். அந்த பழக்கமே கிடையாது எனக்கு. ஆமா. அந்த அழகர் ஒருத்தர் இருக்காம ஒரு பெரிய நம்ம தருதலை 1ஆம் நம்பரு. அவன் தான் பெரிய குடிகாரன். இன்னொருத்தர் இருக்கா ராசாலி விட்டீங்க. கார்த்தின்னு சொல்லி அவன் இருக்காம 2ஆம் நம்பரு. இன்னொருத்தர் இருக்கான் அதோட பெருந்தலை. ஒருத்தன் வருவான் பாரு முத்துராசுன்னு. பனைமரத்துக்கு பாதி இருப்பேன். உண்மையாலுமே பனைமரத்துல பாதி இருப்பேன். ஒன்னே கூட வளர்த்தி. ஆமா. இப்ப வருவான் பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவேன். ஆனா மருந்து பேர் என்ன கூட தெரியாது. ஆமா. வீடியோ கால் பேசியே ஓய போறேன். ஆமா. சரி நண்பர்களை பார்க்கணும். நண்பா முத்துராஜ் எங்க இருக்கின்றாய்? எங்க இருந்தாலும் வேகமாக ஓடோடி வர வேண்டும். எனது நண்பர்களை நண்பனை ஓடி வர வந்த சாமி. நண்பர்களை தேடி நெல்லு நான் ஓடி வரவில்லை சாமி. நண்பா சாணாமனா முத்துராசு சீக்கிரம் ஓடோடி வருமாடா தம்பி வாடா. ஜாதிக்கோரு தேங்காயும் காய் நீங்க பண்ணதுல ஓடுகிற வண்டி போட ஒத்துமையா 2 மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு தென்னை மர ஜாதிக்கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை. கொள்ளையில வச்சமுள்ள குளம் பார்த்து பூப்பதில்லை. ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகே கேளம்மா, காதல் கொடி ராணம்மா. ஓடுகிற வண்டி ஓடு ஒத்துமையா 2 மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிந்தா என்னாகும்
எண்ணிப்பாரு ஓடுகிற வண்டி ஓடு. ஆண்டவன காதலிச்ச பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததுக்கு பாமதுரை கோவில் சாட்சி. ஆண்டவன காதலிச்ச பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததுக்கு பாமதுரை கோவில் சாட்சி. கையான பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டது கண்ணாமூச்சி ஆடுற ஓடுகிற வண்டி ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு தெரிஞ்சா என்னாகும் எண்ணிப்பாரு ஓடுகிற வண்டி ஓடு. சரி இருந்தாலும் 3ஆம் நம்பர் நான் வந்துட்டேன். 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 2 இருக்காங்கப்பா. சரி. ஒருத்தன் 3ஆம் நம்பர் ஒருத்தன் முக்கியமான ஆள் இருக்கான். என்னைய விட பலத்தியா இருப்பான். சரி மகரியா உங்களை விட மாட்டேன். நீ இந்த நேரத்தில் நீ எந்திரிக்க முடியாது.